பேச போகிறேன்னு சொன்னால், அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று ஒரு ஓங்கி ஒலித்த ஒரு குரலோட பதவியேற்றார் நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போ என்னன்னு சொன்னால், ஒரு கலகம் விளைக்கும் விதமாக ஆட்சியில் பங்கு என்ற ஒரு கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்படியான காலகட்டத்தில் பிஜேபி, ஏடிஎம்கே, இன்னும் சில பாமகவின் அன்புமணி கோஷ்டிலாம் சேர்ந்து அவங்களுடைய கூட்டணியை நல்லா வலுவானதா ஒரு மாய தோற்றத்தை காமிக்கிறாங்க. இங்க காங்கிரஸ் ஒரு நிலையான ஒரு முடிவுக்கு வரல. என்ன காரணம்னு சொன்னா, ஆட்சியில பங்குன்ற குரல் ஓங்கி ஒலிச்சிட்டு இருக்குது. அதுக்கு தனியார் தொலைக்காட்சி எடுத்த ஒரு பேட்டி ஒன்றில் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. அதாவது ஆட்சியில் பங்குலாம் இங்கே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பல குரல்கள் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்குது. குறிப்பாக நம்ம மாணிக் தாகூர் எம்பி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது 2006 இதுக்கு அவர் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இந்த 2026 பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருங்க என்னெல்லாம் என்னன்னு சொன்னால், தாவேக்கா என்ற அதாவது நேற்று முளைச்ச ஒரு கட்சி. அது இப்போதான் 3வது ஆண்டு, 2வது வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியிலேயே பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கின்றன. ஸோ அதை பற்றிலாம் நான் விலாவாரியாக பேசுகிறேன். நான் தாவேக்கால என்ன குழப்பம் உண்டுன்னு ஒரு மாய தோற்றம் உருவாகிட்டு அவங்க தான் ஆட்சி பீடத்தை பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி விஜய் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் என்ற இருக்கலாம். அவர் கூட ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்ற மிகைப்படுத்தி பேசக்கூடிய நிர்வாகிகளாக இருக்காங்க. ஸோ அவங்க விஷயத்துக்கு போவேன்னா, அவங்க ஒரு இமாலய கற்பனை கண்டு கொண்டிருக்கிறார்கள். விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு 41 பேர் கரூரில் இறந்ததுக்கு அவர் காரணமா அப்படின்ற மாதிரி இருக்கு. எது எடுத்தாலும் ஒரு கொடப்படின்ற மாதிரி அவருடைய ஜனநாயக படம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகல. ஸோ அதனுடைய ரிலீஸ்லேயே ஒரு 1000 குழப்பம் இருக்குது. ஸோ இதில் காங்கிரஸ் இயக்கம், பேரியக்கம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பேரியக்கம் அவங்களும் தாவேக்கால சேரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலே இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் பல விதத்தில் பலவாறாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தளபதி ஸ்டாலின் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாரு, எந்த காலத்திலையும் அது நடக்காது ஆட்சியில் பங்குன்றது. ஏன்னா நாங்கள் 2021 என்ன செய்ய போகிறோன்றத சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டேன். இப்போ 2026 நாங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்போம். அதனால எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 200 சீட்டுக்கு மேலே 200ன்றது கன்ஃபார்ம், 200ன்றது ஒரு வரலாறு படிக்க போகுதுன்னு அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஸோ அவருடைய பெரிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், அது அவருடைய திட்டங்கள் எல்லாம், அதாவது மக்களை தேடி மருத்துவன்ற திட்டம் ஐநா லெவலுக்கு பேசப்பட்டு விருதுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி எந்த விடியல் பயணம்ன்ற திட்டமும் அவர் புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு, எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோடு இருக்கார் அவர். ஸோ எந்த காலத்திலையும் ஆட்சியில் பங்குன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா எங்கள் திட்டங்கள் அப்படி, நாங்கள் அவ்வளோ ஒரு திட்டங்கள் செஞ்சு மக்கள் மனசில் ஒரு ஸ்ட்ராங்கான இடம் பிடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அன்றைக்கு ஒலித்த அதே குரல் இன்றைக்கு ஒலிச்சிட்டு இருக்குது. 10வதுக்கு அவருடைய மகனும் உதயநிதி ஸ்டாலினும் துணை முதல்வராக இருந்து இந்த ஆட்சிக்கு நல்ல திட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்காரு. குறிப்பாக ஸ்போர்ட்ஸுக்கு நல்ல விஷயம்லாம் பண்ணுறாரு அவர். மக்கள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு
துணை முதல்வரும் வந்து முதல்வர் ஸ்டாலினோட ஒத்துழைக்கிறாரு. ஸோ எப்படி எடுத்தாலும் அவர்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதுக்கு சாட்சியாகவே இந்த பேட்டி வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இன்னும் வந்து ஸ்டாலின் அவர்களின் திட்டங்களை பற்றி நம்ம விலாவாரியாக பேசுவோம். ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்வது என்னவென்றால், நம்ம எந்த கட்சிக்கும் சார்பு நிலை எடுக்கல. ருத்ரன் 2.0 சேனல் என்பது வந்து ஒரு பொதுப்படையான சேனல். திமுகவுக்கு மட்டுமல்ல, மற்றவங்களுக்கும் வந்து ஃபேவராக வந்து அவங்க நல்ல விஷயம் வந்து சொன்னாங்கன்னா அதையும் நம்ம எடுத்து உரைப்போம். ஸோ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய தகவல் வந்தபடி ஏப்ரல் மாதத்திலே வந்து இந்த 2026 தேர்தல் நடக்குன்றது எல்லாரும் கணிச்சிருக்காங்க. நிறைய பேர் பேசவும் கேட்டிருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.